ஒரு நாள் வீதி விளையாடி கொண்டிருக்கும் நேரத்தில் விஸ்வாமித்திரர் முறையிட்டார். என் தந்தையிடத்தில் என்ன வந்து காலத்தில் வேலை நடத்துகின்றேன், கேள்வி அரக்கர்கள் அழிக்கிறது முறையிட்டார். அதில் என் தந்தை புறப்பட்டார் வேலை பூர்த்தி செய்வதற்காக. அதற்கு மகான் என்ன உரைத்தார், தசரதா நீ வேண்டாம், உன் மகன் ராமன் இறப்பு கேட்டார். என் தந்தை அனுப்ப மறுத்தார். உடனே என் குலகுரு வசிஷ்டர் வந்து, தசரதா ராமனை பற்றி உனக்கு தெரியாது, நான் நன்கு உணர்ந்தவன், முனிவர் பெண்ணை அனுப்பி என்று உரைத்துவிட்டு முனிவர் பெண்ணை அனுப்ப வேண்டும் என்று உரைத்தார். உடனே என் தம்பி இலக்கணம் அனுப்பினார். என் தந்தை மகானுடைய வார்த்தை கேட்டு விஸ்வாமித்திரர் முனிவர் பெண்ணை அனுப்பினார். கானக வந்தோம், நாடக சம்மானத்தை முடித்தோம். விஸ்வாமித்திரர் வேலை பூர்த்தி செய்துவிட்டு மிதிலையை செல்லும் வழியிலே கல்லாக இருந்தது, என் பாதப்படம் பெண்ணாக மாறிவிட்டது. அந்த அம்மையார் தான் அகலிகை. கௌதம முனிவரின் சாபத்தால் கல்லாக இருந்தார்கள். அந்த அம்மையாரை மகாணத்தில் சேர்த்துவிட்டு மிதிலை அடைந்தோம். மிதிலை ஆண்டவர் ஜனக மன்னருக்கு ஒரு மகள் ஜானகி. அவளுக்கு திருமணம் முடிப்பதற்காக சுயவரம் ஏற்படுத்தினார். எப்படி சிவதனு என்று வெள்ளை யார் வளைக்கின்றார்களோ அவருக்கு மனம் முடிப்பதாக வாக்களித்தார். எத்தனை பேர் இந்த வெள்ளை வளைக்க முடியவில்லை. உடனே ஜனக மன்னன் விஸ்வாமித்திர முனிவரை பார்த்து, சுவாமி என் மகள் திருமணம் நின்று விடுமா என்று கேட்ட. அதற்கு ஆறுதல் உரைத்துவிட்டு, ஜனகமன்னா உன் மகனுடைய திருமணம் நடக்கும், வருத்த வேண்டாம் என்று அவருக்கு ஆறுதல் கூறிவிட்டு என்னை பார்த்து, ராமா அங்கு உன் கால்வனம் கண்டேன், உன் கைவனம் காண வேண்டும், இந்த வெள்ளையை வளைக்க வேண்டும் என்று முறையிட்டார். எழுந்தேன், அரை நொடியில் வெள்ளை வளைத்தேன், ஒடித்தேன், ஜானகமன முடித்தேன். அந்த திருமணத்தில் தந்தை வந்திருந்தார். திருமணம் முடிந்தது. விஸ்வாமித்திர முனிவரின் தந்தை பார்த்து, தசரதா உன் மகனை பாலராமன் அழைத்து வந்தேன், இப்போ கல்யாண ராமனை காட்சியளிக்கிறான், நான் வந்தவரை முடிந்து விட்டது என்று அவர் விடை பெற்றார்.
திருமணம் முடிந்தவுடனே மிதிலை விட்டு ஜனகன் அயோத்தி புறப்பட வழியிலே பரசுராமர் குறுக்கிட்டார் என் தந்தை எதிர்த்து. அவர் களத்தில் இருந்து வில்ல வாங்கி ஒடித்து அவர் கர்வத்தை அடக்கி கானக தவசை அனுப்பிவிட்டு அடைந்தோம் அயோத்தி மாநகரம். சில காலம் கழித்து என் தந்தை எனக்கு முடிச்சுட்டு பறைசாற்றினார். விடிந்தால் பட்டாபிஷேகம். அதற்குள் என் சிற்றனை கைகை அம்மையார் ஓடி வந்து, மகனே ராமா, நீ 14 வருடம் கானக செல்ல வேண்டும், உன் தம்பி மறந்த நாடாள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை, உன் தந்தை உரைத்தார் என்று என் சிற்றனை உரைத்தார்கள். பெற்ற அன்னை வார்த்தை விட சிற்றனை வந்து திறமையை கொண்டு மறையுறை சடமுடி அணிந்து கானகம் புறப்பட்டோம். வரும் வழியில குகனை கண்டோம். எங்க 4 வருடம் அவனை ஒரு சேர்த்து 5 ஆனோம். சங்கை இல்லாமல் கங்கையை கடந்தோம். சபரி மூதாட்டவில் காட்சி கொடுத்தோம். சபரி மூதாட்டவில் காட்சி கொடுத்தோம். அதன் தம்பி மரபை தவக்கோலத்தை கண்டோம். என் தம்பி ஓடி வந்து, அண்ணா, நீங்கள் இல்லாமல் நாடு வெளிச்சோடி கிடக்கிறது, நீங்க நாட்டுக்கு வரணும் முறையிட்டார். தம்பி வரதா, நம் தாயும் ஆற்ற பிரகாரம் 14 வருடங்களை கானகத்தில் கழித்து விட்டு வருகின்றேன். அதில் பாதி கழித்து சென்று சித்துணை நந்திகிராமத்தில் வைத்து பூஜை செய்து வா. 14 வருடங்களை கானகத்தில் கழித்து விட்டு வருகிறேன் என்று பாதி கொடுத்து அனுப்பிவிட்டு அடைந்தோம் மிதிலையை. பஞ்சவடியில தங்கியிருந்தோம். ஒரு மாணவ தொழில்துறை விளையாடியது. என் மனைவி ஜானகி அந்த மான் வேண்டும் என்று கேட்டார். ஜானகி, இந்த கானகத்தில் எத்தனை மான்கள் இருக்கிறது, அதனை பிடித்துக் கொண்டு சொன்னதற்கு எனக்கு அம்மான் வேண்டாம் இம்மான் வேண்டும் என்று பிடிவாதமாக கேட்டார். உடனே என் தம்பியும் ஜானகியும் பந்தகசாலையில் விட்டுவிட்டு மானை துரத்தி சென்று விட்டேன். அது வெகு தூரம் சென்று விட்டது. எனக்கு கிடைக்காத மணி இருக்கக்கூடாது. நாடு ஏற்ற அம்பி எய்தேன். மானின் மீது பாய்ந்தது. அது இறக்க நேரத்திலே அவையை கொடுத்து விட்டு இறந்து விட்டது. என்னை போலவே ஜானகி அபயம், லட்சுமண அபயம் என்று அவைக்குள் கொடுத்தவுடனே எனக்கு ஆபத்து என்று எண்ணி என் தம்பி ஜானகி தலை விட்டு என்னை தேடி வந்து விட்டான். அந்த நேரத்தில் தென்னிலங்கை வேந்தன் ராவணேஸ்வரன் ஜானகி கவர்ந்து சென்றிருக்கின்றான். ஜடாயு பற்றி எதிர்த்து போராடி இருக்கின்றார். பச்சென்று பார்க்காமல் இரு அக்கி வெட்டி எறிந்து விட்டு ஜானகி கவர்ந்து சென்று விட்டான். என் தம்பி ஓடியத்தில் இருந்து முறையிட்டான். எனக்கு ஒன்று ஆபத்து இல்லை. ஜானகி எங்கே கேட்டதற்கு பந்தகசாலையில் உரைத்தார். இருவரும் தேடி பார்த்தோம். பந்தகசாலை காணவில்லை, ஜானகி காணவில்லை. அழுதோம், தொழுதோம். உடனே அவை குரல் கேட்டது. அருகில் சென்று பார்த்தால் ஜடாயை பற்றி நடந்த செய்தி உரைத்துவிட்டு உயிர் துறந்து விட்டார். என் சிறிய தந்தையை பாவித்து அவருக்கு செய்வன ஏமக்கடலை செய்து முடித்து விட்டு ஜானகி தேடிக்கொண்டே வந்தோம். ரிஷிமுகா பர்வதம் அடைந்தோம். இந்த ரிஷிமுகா பர்வதத்தில் அனுமன் சுக்கிரவன் துணை கொண்டோம். அவர் இருவரும் அந்த இடத்தில் தஞ்சம் கொண்டு விட்டார்கள். அடைக்கலம் கொடுத்து விட்டேன். சுக்கிரவன் என்ன கேட்டான் தெரியுமா? சுவாமி, என் அண்ணன் வாலி என் மனைவி அபகரித்துக் கொண்டான், அவளை மீட்டு முறையிட்டான். நானும் மனைவி பிரிந்து இயக்கத்தில் இருக்கின்றேன். இந்த நேரத்தில் உன் மனைவியை எப்படி மீட்டு தருவது என்று கேட்டதற்கு, சுவாமி, என் மனைவி மீட்டு கொடுத்து விட்டால் நாங்கள் வாடகை அனைவரும் ஒருங்கே சேர்ந்து அன்னை மீட்டு தர சத்தியம் செய்தோம். உடனே நான் என்ன செய்தேன்? சுக்கிரிவா, உன் வார்த்தை பிரகாரம் உன் அண்ணன் வாலியை கொண்டு உன் மனைவி மீட்டு சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அதன் பிறகு சுக்கிரனை அனுப்பினேன் போருக்கு. மீண்டும் திரும்பி வந்து விட்டான். எதற்காக? வேடிக்கை பார்த்தேன். இருவருடைய முகம் ஒரே முகம் தோற்றமளிக்கிறது. உடனே கஜப்பட்டு மாலை அணிவித்தேன். போருக்கு அனுப்பியிருக்கிறேன். சுக்கிரவனை எதிர்பார்க்கும் வாலியை எங்கு நான் செல்லுவேன், ஏதென செய்வேன், கண்மணி
வாரிசாலி நானே மிக பல வாரிசாலி நானே. கிருஷ்ணதாபுரியிலே 72 வல்லரவான சேனைகளுக்கு தலைவனாக வீர வாழி என்று பயன்படுத்தி எவ்வித குறைமில்லாமல் வந்தா இறங்கடா. ஐயா எனக்கு முதல் வரைவர் ஏன் இவ்வளவு காலத்தாமோ இருக்கிற வேலையை முடிச்சாரு காலத்தாம சொன்னதாக தெரியும். சொன்னா தெரியும். நான் எப்பதான் தெரியுமா எப்படிங்க இந்த கிருஷ்ணதாபுரியிலே 72 வல்லரவான சேனைகளுக்கு தலைவனாக வாலி 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 பயன்படுத்தி எவ்வித குறைமில்லாமல் சீர சில போடுவாங்க வருகிறது. ஆமாங்க. இருந்த போதிலும் நான் எப்படி பிறந்தேன்? எப்படிங்க? சூரிய பகவானுக்கு தேர்வற்றக்கூடியவர் அருணன் அருணா பெண்ணுக்கும் அருணா பெண்ணுக்கும் 30 கோடி தேவர்கள் தலைவர் தேவேந்திரனுக்கும் மகனாக பிறந்த அந்த வாலி என்று பெயர். ஆமாங்க. அப்படி வாலி என்று பெயர் எவ்வித குறைமில்லாமல் எனக்கு ஒரு தம்பி இருக்கிறார். தெரியுமா? யாருங்க? என் தம்பி பேர் சுக்ரீவன். அவர்கள் தெரியுமா? எப்படிங்க? அதே அண்ணனுக்கும் சூரிய பகவானுக்கு பிரதமர் தம்பி சுக்ரீவன். எனக்கு ஒரு மனைவி இருக்கின்றார். தாரை தாரை எங்கனா தாரை பேருக்கு கேள்விப்படுங்க இல்லங்க. என் மனைவி தாரை பேருக்கு அதான் தெரியலங்க. சிறப்பா கடவுள் பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசகியோடு செலுத்திய காமாவும் செய்த கொண்டு 30 கோடி தேவர்கள் ஒருபுறமாகவும் 66 அரக்கர்கள் ஒருபுறமாகவும் திருப்பாக்கடலில் அமிர்தம் கிடைத்தார்கள். ஆமாங்க. அப்படி அமிர்தமலை இருக்கு. அவர்கள் எப்படி அமிர்தம் என்று நான் அந்தரத்திலே பறந்து சொல்லி வனவேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்படி பார்த்து இருக்கிற நேரத்தில் தேவர்கள் 30 கோடி அரக்கர்கள் 66 கோடி ஆக தேவர்கள் பக்கமாக என்னை அழைத்து அமிர்தம் கிடை செய்தோம். அப்படி தேவர்களுக்கு துணை செய்து தேவாமிர்தம் கிடைந்தேன். தேவாமிர்தம் கடை நேரத்தில் முதலிலே 4 ஐஸ்வர்யங்கள் பிறந்தது. 4 ஐஸ்வர்யங்கள் 4 வேதம் என்ன தெரியுமா? என்னங்க? ரிக்வேதம், யசுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். 4 வேதத்தையும் யாரிடத்தில் ஒப்படைத்தார்கள்? சிருஷ்டிக்கும் கடவுள் பிரம்மாவிடத்திலே ஒப்படைத்தார்கள். மறுபடியும் தேவாமிர்தம் கிடைத்தோம். அப்படி தேவாமிர்தம் கிடைத்திருக்கிறேன். 5 ஐஸ்வர்யங்கள் பிறந்தது. 5 ஐஸ்வர்யம் என்றால் வெள்ளை யானை, ஐராவதம், பசுமநதி, செங்கநதி, பூச்சக்கர குடை என்ற 5 ஐஸ்வர்யங்கள் பிறந்தது. அந்த 5 ஐஸ்வர்யத்தை யாருக்கு ஒப்படைத்தார்கள்? என் தந்தை தேவாமிர்தத்திலே ஒப்படைத்தார்கள். ஆமா. மீண்டும் தேவாமிர்தம் கிடைத்தோம். அப்படி தேவாமிர்தம் கிடைத்த நேரத்திலே 4 பெண்மணிகள் தோன்றினார்கள். 4 பெண்மணிகள். ஆமா. முதலில் தோன்றியவர் லட்சுமி, இரண்டாவது தோன்றியவர் ஸ்ரீதேவி, மூன்றாவது தோன்றியவர் அகலிகை, நான்காவது தோன்றியவர் இந்திராணி என்று 4 பெண்மணிகள் தோன்றினார்கள். 4 பெண்மணிகள் யார் வளர்த்தார்கள்? லட்சுமி ஸ்ரீமன் நாராயணன் மணந்தார். ஸ்ரீதேவி மூதாதி ஸ்ரீ நாராயணன் மணந்தார். ஆகவே அகலியை கௌதம ரிஷி மணந்தார். தேவ இந்திராணியை தேவ இந்திரன் மணந்தார். அப்படி மணந்த பிறகு மீண்டும் தேவாமிர்தம் கிடைத்தேன். மறுபடியும் ஆமா தேவாமிர்தம் பிறந்தது. தேவாமிர்தம் பிறந்து அந்த நிறைந்து தாரையாக உருண்டு ஓடியது. ஒரு மழை பெய்ய ஒரு போட்டு பக்கம் தண்ணி பெய்ய பள்ளத்துல தாரையா ஓடும். அது போல தாரையாக ஓடியது. தாரையாக ஓட நேரத்திலே அந்த தேவாமிர்தத்தை ஒன்று சேர்த்தார்கள். அதில் ஒரு பெண்மணி தோன்றினார். அவள் பெயர் தான் தாரை. இந்த தாரை யாருக்கு மனமுடிப்பது பார்த்தார்கள்? தேவர் பக்கமாக நின்று தேவாமிர்தம் கிடைக்கும் அல்லவா, இதை வைத்து வாலிக்கே ஒப்படைக்க வேண்டும். திருமணம் வைக்க எனக்கு மனமுடித்தார்கள். அப்படி தாரையை மனமுடித்து எனக்கு நீண்ட பிறகு எனக்கு ஒரு அழகான ஆண்மகன் பிறந்தார். ஆமா. என்னுடைய மகன் பெயரோ அங்குதன் என்ற பெயரை சொல்லி சீரோ சிறப்போடு அப்படி ஆட்சி என் மனதிலே நீண்ட வெள்ளையங்கிரிக்கு சென்று ஈஸ்வரை கோயில் வேண்டும். அதிக வரமது வாங்க வந்து என் மனைவி இடத்தில் விடைபெற்று எங்கே சென்று வெள்ளையங்கிரி மலைக்கு சென்று அந்த ஈஸ்வரை கோவில் தோன்றிட்டு ஈஸ்வரர் அருளால் என் கண் முன்னே தோன்றி எனக்கு வரமதை அளித்தார். நான் என்ன வரம் கேட்டேன்? யார் ஒருவர் என்னோடு எதுவும் சமர் செய்கிறார்களோ அவனுடைய பாதி மலம் நான் சேவை வரத்தை பெற்று ஈஸ்வரை கோவில் தோன்றுகிறார் அமர்ந்தேன். அப்படி ஈஸ்வரை வழங்கிவிட்டு செல்லலாம் நினைக்கிறேன். கண்டியாக வாழக்கூடிய ராவணேஸ்வரர் 10 சிறுவர்கள் வரவழைத்த ராவணேஸ்வரர் என்னோடு வழியை போருக்கு வந்தார். உலகத்திலே ஒரு வீரமாக இருக்க வேண்டும், என்னை விட ஒரு குரங்கு வீரவாளிகளாம் என்று என்னோடு சமருக்கு வந்தார். அவனோடு சமர் புரிந்து இருவருக்கும் சண்டை புரிந்து அந்த ராவணனை என்னுடைய மகன் அங்கு
எனக்கு 10 தாய் பூச்சாங்க விளையாட காட்டுது. விளையாட்டு பூச்சாரு. ஆமா. மறுபடியும் பார்த்து விடுவேன். துந்தி மீராட்சி சொல்லுவாங்க. துந்தி மீராட்சி ஓட ராத்திரி என்னுடைய தாயாரி ராவணன் சண்டை போன அல்லவா, என்னோட சண்டை போன நினைத்தேன். அப்ப நேரத்திலே அந்த துந்துவியோடு சமன் புரிஞ்சு அந்த துந்துவி சிரசை தவிர்த்து வெட்டினேன். துந்துவி சிரசாகப்பட்டது ஆகாய மாறுவாங்க பறந்து சென்றது. எங்கே செல்லுவது பார்த்தேன். பிந்துடைய செல்லும் நேரத்திலே எனக்கு வளர்ப்பு தந்தை ரிஷிமுக பருவத்திலே தவநிலையில் இருந்தார். அப்படி இருக்கும் நேரத்திலே என்னுடைய தந்தையின் களத்திலே அந்த தலை விழுந்தது. ரிஷிமுக பருவத்திற்கு முடிவு பார்த்த இந்த செயலை தவணையை கலந்து விட்டதே. இந்த செயலை செய்தவன் யாராவது சரி இன்று போக நாளை முதல் ரிஷிமுக பருவத்தில் அன்று சுக்கராக வெடிக்கிறது சாபத்தை கொடுத்தார். அந்த ரிஷிமுக பருவத்து பக்கமே போல மீண்டும் வந்து ஓடோடி வந்தேன். அந்த வரம் பெற்ற அவனுடைய மகன் மாயாவி என்னோடு சமருக்கு வந்தான். மாயாவி சமருக்கு மாயாவியோடு சமர் செய்தேன். மாயாவி என்ன ஒருத்தர் தெரியுமா, அதே வாயி உனக்கும் எனக்கும் இந்த இடம் சமர் செய்யப்பட்டது. நீக்கு உனக்கு சாகசமான இடம் நீரான சமர்வு என்றால் படைக்கே உள்ள பிரதுவாரம் கோயில் சென்று அது உள்ள நீயா நானா என்று பார்த்து வந்து அழைத்தார். அப்படியே என்னை அழைக்கும் நேரத்திலே நான் என்ன செய்தேன், மரம் போன அவன் அழைத்து விட்டு என் தம்பி இருக்கிறான சுக்கிரிவன் அவனை அழைத்தேன். அவனையும் ஆட்சியை இதுவரையும் அழைத்து அந்த பிரதுவாரம் எப்படி காவலை வைத்துவிட்டு சென்று 27 மடங்களாக சமர்ப்பித்து அந்த வார்த்தை வருது. என்னுடைய தம்பி என்ன செய்ய தெரியுமா, அந்த மாயாவை கொள்ள நிறுத்தேன். மாயாவை உதிரமாக பட்டது காற்றாற்று வெள்ளம் ஒரு அந்த பிரதோர கோயிலுக்கு வந்தது. வந்த நேரத்தில் பார்த்தானே அந்த நேரம் ஜாம்பு வந்த வயதானவர் தான் ஒரு சேரா உள்ளே சென்ற வாலி இறந்து விட்டார். உன் அண்ணன் உடம்பில் எப்படி உதிர்ந்தால் இப்ப காற்றாற்று வெள்ளம் போல் தெரியுமா. இதோ இருக்க பிரதம கற்களால் மூடிவிட வேண்டும். ஏனென்றால் உள்ளே இருக்கக்கூடிய மாயாவி வெளியே வந்தால் உங்களை விடமாட்டார் என்று ஜாம்பு உரைக்க அதன் பிறகு கற்கால் கொண்டு மூடிட்டு நாட்டுக்கு முடிச்சுட்டாரு. நான் அவரோட சேர்ப்போம் ஒரு நேரத்தில் பார்த்தா குகையாகப்பட்டது மூடப்பட்டிருந்தது. 8 விடைத்தேர்கள் ஒரே உரையாக பார்த்தால் என் தம்பியோ மணிமுடி சூட்டி நாட்டுக்கு மன்னனாக திறந்து விட்டார். அன்று முதல் எனக்கும் என் தம்பிக்கும் நீங்கள் சண்டை எடுத்தது. எனக்காக பயந்து அவங்க பார்த்தா ரிஷிமுக பருவத்தில் மகமாமுனிவர் அந்த மகமாமுனிவர் கொடுத்த சாபம் அதை பயன்படுத்திக்கலாம். அது ரிஷிமுக பருவமே இருக்கான். இருந்தாலும் நீண்ட ஒரு குற்றம் கூடுவான். இதுக்கு முன்பதாக என் மனைவி தாயை சந்திக்க வேண்டும். நான் அழைத்ததாக எங்க போறதுக்காக போரு தென்புத்தி பின்புத்தி என்று உரைப்பார்கள் அல்லவா. போகும் பொழுதே எங்க போறீங்க, எங்க போற அப்படின்னு கேட்கலாமா. தாரை என்னுடைய தம்பி சுக்கிரவன் என்னோடு கோரிக்கிறான். அவளோடு சமர் புரியவே செல்கிறேன். உன் தம்பியோடு சமர்த்தியை புறப்படுகிறீர்களா? இதோ பாருங்க சுவாமி, தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக சீரு சிறப்போடு வளர்த்து வந்தோமே. என்னுடைய மைத்துனர் உன்னுடைய தம்பி அவரா உங்களை வலிய சமரிக்க அழைக்கின்றார். இதுவரை உனக்கு உன்னுடைய தம்பிக்கு எந்த விதத்தில் பகை கிடையாது. அப்படி இருக்கு இதற்காக சுவாமி அவரோடு சமர்ப்பிக்க போக வேண்டும். அவனுக்கு நினைத்த பகையங்கள் கிடையாது. இருந்த போதிலும் வடக்கே வடதோர புகழ்க்கு சொன்ன செய்யும் நேரத்திலே வந்து பார்த்த நேரத்தில் நாட்டை மணிபடி சுட்டினார்கள். இதை பார்த்தவர்கள் கோபம் வந்தது. நாட்டை விட்டு விட்டு போடா என்று உரைத்து என்னோடு சமர்ப்பித்து வருகிறார். சாமி உன் தம்பியோட சமர்த்தியை புறப்படுகிறேன். உண்மையாக உன்னுடைய மனைவி நான் வீட்டு விட்டு வெளியே வரும்போது ஆகாத சகுனம் எல்லாம் கண்டீடு. அப்படி இருக்கு எப்படி நான் உன்னை வழிகோட்டி அனுப்பி வைத்தேன். சுவாமி ஐயனா வருகும் போது ஒரு குரல் கூவித்து
சகுனநாதா நீ சபரிக்கு போக வேண்டாம் ஐயா கணவனே இரண்டமத்தை கைதறிப்புடன் எதிரே வந்தார் சகுனநாதா நீ சபரிக்கு போக வேண்டாம் உன்னுடைய மனைவி நான் வீட்டை விட்டு வெளியேறும் போது பூனை குறுக்கே சென்றது புதுப்பாடு எதிரே வந்தது சாரை குறுக்காச்சி சர்வம் தலையாச்சி அரைத்து விட்ட விதவை கை நெருப்புடன் எதிரே வந்தால் காக்கை தன்னுடைய ரெக்கையால் அடித்து அதே இடத்தில் உயிரை வெட்டிவிட்டது இப்படிப்பட்ட ஆகாத குணமெல்லாம் நான் கண்டேனே சுவாமி அப்படி இருக்க எப்படி நான் உன்னை வழிகூட்டி அனுப்புவேன் சாமி போகாதே போகாதே கணவா. போகாதே போகாதே என் கணவா போகாதே போகாதே என் கணவா, என் கணவா. இல்லாதே சொல்வனும் நாடும் கண்டேன். ஐயா பொல்லாதே சொல்வனும் நாடும் கண்டேன். போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொற்பனு நானும் கண்டேன் பொல்லாத சொற்பனு நானும் கண்டேன் போட்டி வயத்தடி இளையக்கண்டே. நான் இளையக்கண்டே. போட்டி வயத்தடி இளையக்கண்டே. இளையக்கண்டே. போகாதே போகாதே என் கணவா பொல்லாத சொற்பனு நானும் கண்டேன் பொல்லாத சொற்பனும் நானும் கண்டேன் வாழை தோப்பியக்கி அரியக்கண்டே. அரியக்கண்டே. என் கணவா பொல்லாத சொற்பனு நானும் கண்டேன் பொல்லாத சொற்பனும் நானும் கண்டேன் உன் மனைவி நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது எப்படிப்பட்ட ஆகாத தகுனம் எல்லாம் கண்டேனே. அப்படி இருக்கு எப்படி நான் உன்னை வடகொட்டி அனுப்புவேன். இப்படி தவறுக்கு போக வேண்டாம். ஆயிரம் முறை எனக்கு ஆறுதல் கூறினாலும் சரி என் பின்னே பிறந்தவன் வாடா வாடி சகலத்தை நினைக்கிறான் அவனோடு நான் சகல் புரிந்தே தீர வேண்டும் முன்வைத்த காலை பின்வைத்த வட்டாரம் வந்து கடவுள் நினைத்துக்கொள் இதோ பாருங்க சுவாமி, உன் தம்பியோடு சமர் செய்ய புறப்படுகின்றாயே. ஆனால் உன்னுடைய தம்பி ஒருவருடைய துணை கொண்டுதான் உன்னோடு சமர் செய்ய வருகின்றார். என்ன என்னோட தம்பி ஒரு துணை கொண்டு வரானா? உன் தம்பிக்கு ஒருவர் துணை இருக்கின்றார். யார் அவர்? யார் தெரியுமா? யார்? அவர்தான் அந்த அயோத்தி ஆளக்கூடிய தசரத மன்னர் பெற்றெடுத்த நவ புதல்வன் மூத்தகுமாரன் அவருடைய துணை கொண்டுதான் உன்னோடு சமர் செய்ய வருகின்றார். ஓ அப்படி இருக்கு இப்ப நீ என்னை விட்டு
அந்த ராமனந்தன் அவன் பாட்டன் வந்தாலும் பாப்பான் கணவன் வெற்றி மாலை சூடி வெளியிடத்தேன். சுவாமி, உன்னுடைய முடிந்த முடிவு இதுதானா? உன் முடிவை நான் மாற்றவே முடியாதா? ஒரு மாற்ற முடியாது. சுவாமி, அன்று நீங்கள் இமாச்சலம் செல்லும் போது உங்களுக்கு நான் வெற்றி மாலை சூடி வழியூட்டி அனுப்பினேன். அதே போல் இன்று நான் உனக்கு வெற்றி மாலை சூடி வழிகூட்டி அனுப்புகின்றேன். இப்போது போர்க்களம் சென்று உன்னுடைய தந்தையார் தகவல் புரிந்துவிட்டு நீ சீக்கிரமாக வர வேண்டும் சுவாமி. சுவாமி, போய் வா துரையே, போய் வா. போய் வா துரையே, போய் வா. போய் வா துரையே, போய் வா. போய் வா. நீ போய் வா. போய் வா துரையே, போய் வா. ஆவது மணிவது அவனையல்லவோ. ஆவத்து மணிவது அவத்தையல்லவோ. ஆவது மணிவது அவனையல்லவோ. தர்மத்தை வளர்த்திட்டு கலங்கடியல்லவோ. போய் வா துரையே, போய் வா. துரையே போய் வா. துரையே போய் வா. போய் வா துரையே, போய் வா. போய் வா. போய் வா துரையே, போய் வா. போய் வா துரையே. உனக்கு நான் வெற்றி மாலை சூடி வடிகுட்டு அனுப்பலாம் நினைத்தேன். சாமி, என் கரத்திலே இருந்த மாலை கைத்தவரை கீழே விழுந்து விட்டது. இப்படி தவறைக்கு என்னை விட்டு போக வேண்டாம் சாமி. மங்கையே உலகிலேயே மங்கையே உலகிலேயே தாரை அந்த சமகாலத்திலே நான் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருந்தால் அது அப்படித்தான் நடக்கும். கை தவறி மாலை கீழே விழுந்துவிட்டது சாமி என்று நீ எழுதுகிறாய். நான் இறந்து விடுவாரோ என்ற உனக்கு சட்டம் ஏற்பட்டுவிட்டது. அதை ஒரு வேளை அப்படி
தம்பி கரத்தாலே நான் மாறுவேன் என்றார். சுவாமி, ஒருவேளை நீங்கள் சென்று அந்த ராமனோட சமந்தையை நேரத்தில் மாண்டு வளர்ந்து விட்டார். இதோ பாருங்க சுவாமி, உன் மனைவி நான் பொற்றிழந்து பூவிழந்து பூசு வந்திழந்து எல்லை சாலையுடத்தி மூலையை முக்காலத்து கிடைக்க வேண்டுமா? ஏன் சுவாமி இவ்வளவு எடுத்து என் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை? ஒருபொழுதும் கேட்க இந்த மாட்டேன். உலகத்தில் இந்த பாவிக்கு உற்றார் உறுதுணை யாருமே கிடையாது. நமக்கு பிறந்தவன் நம்முடைய மகன் இருக்கின்றானே அங்கதன், அவன் ஒருவன் தான் நமக்கு துணையாக இருக்கின்றான். உண்மைதானே? அப்படி இருக்கு என் பேச்சை கேட்காமல் இப்ப நீங்கள் சமருக்கு போகிறேன் என்று நீங்கள் கூறுவார்த்தை எனக்கு பயமாக இருக்கிறது. தாரை என்னங்க 1000 முறை நீ எடுத்து வைத்தாலும் சரி, 1000 முறை எனக்கு நீ ஆறுதல் கூறினாலும் சரி, புரியாலும் முன்னைத்த கால பின்னைக்க மாட்டான் உன் கணவன். அவனா இல்லை நானா என்று பார்க்க வேண்டும். அன்று வெற்றி மாலை சூடி வழிகொட்டி அனுப்பியது போல் இன்றும் வெற்றி மலைதான் எனக்கு. அதுதானே? ஆமா. சரி, நீங்க சீக்கிரமாக சென்று அமர் புரிந்துவிட்டு சீக்கிரமாக வர வேண்டும். ஆகட்டும். சீக்கிரம் வருவேன், ஜெயமதை தருவேன், உன் தம்பியோடு சமர் புரிந்து நோக்கிடும் தவமே ஒக்கிடும் தவமே. இவ்வளவு இடத்துல என் பேச்சை நீங்கள் கேட்காமல் சபரிக்கு சென்று விட்டீர்களே, ஒரு வேளை மாண்டு மணிந்து விட்டால் இந்த பாவி நான் பட்டிடந்து பூவிடந்து பூசி மஞ்சள் இழக்க வேண்டுமா? சாமி, மன்னவர் பிரித்ததினால் என் மனம் அது வருந்தலானே. என் மன்னவர் பிரிந்ததினால் என் மனம் அது வருந்தலானே. என் இதயத்தினாயகனே ஏனோ நான் பிரிதலானே. இறைவா, ஆதரவில்லாதே உருவோ அலையுதே அலையுதே எந்த பருவோ. ஆதரவில்லாதே
உடைந்த சிலையாக உருகுந்த நிலையாக யாரும் மற்ற அனாதையாகி விட்டேனே. நான் திக்கற்றோர் ஆகிவிட்டேனே இறைவா. எனக்கு ஏன் இறைவா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையே இதுதானா? என்னுடைய வாழ்க்கையே பாதானா? சீர சிறப்போட வாழ வேண்டிய வாழ்க்கையே இன்று உடைந்து சின்ன பின்னமாக போய்விட்டதே. சோலைவனமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையே இன்று பாலைவனமாக போய்விட்டது. இவ்வளவு நேரம் எடுத்துரைத்தும் என்னுடைய கணவரின் பேச்சை கேட்கவில்லையே இறைவா. சாமி, பொன்னான கணவள் போவது எங்கே? எனக்கு பொல்லாத நேரம் நடக்குது இங்கே. இப்ப முடியாது. அரபரியா இல்ல. போடா. போடா. ஏய், என்ன காத்துல மாலா? மாலை தெரியல மாலை. எல்லாம் காரணத்தோட தான் போறாங்க. வரபரியா இல்ல. ஏங்க வர வழியில அங்க மாலை கடையை பார்த்துட்டான் ஆளு. ஓஹோ. ஒரு நாள் நம்ம அண்ணன் செத்து போயிட்டான். மாலை போடுறோம் போட மாட்டான். அதனால கையோட வாங்கி வந்துட்டுக்கிறான் ஆளு. ஆயி, நீ காலி. ஏய், வரபரியா இல்ல தண்ணி
வா. துடிக்குது கரம். ஆமா. அழிக்கின்ற வல்ல வல்ல அடிமருந்து என்பிருப்பேன். அழிப்பவன் நீயா நானா? செல் வழிகாட்டி பார்ப்போம். மனம் ஒன்றி பண்டி வரை கலந்தட்டு கூப்பிடுகிறாய். கலன் கலனாயிடுவேன். ஏய் கட்டி ஒதுக்கிறேன். பாத் 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 நீயோட காலி நீ. ஆமா. பாரிலே உனக்கும் வானம் எங்கிருந்து வந்தது? இந்த வானம் எங்கிருந்து வந்தது? அண்டவா, இந்த வானம் யாரவன்? எவியவன் எவன்? இந்த வானம் யாரவன்? எவியவன் யாரவன்? இந்த வானம் யாரவன்? எவியவன் யாரவன்? வானம் யாரவள்? எதியவன் யாரவள்? வானம் யாரவள்? எதியவன் யாரவள்? இந்த வானத்தை ஏவியவன் யாராக இருக்கும்? என் தம்பி சிக்கிரோடு போர் புரிய நேரத்திலே, சமரசை நேரத்திலே மறைமுகமாக இந்த வானத்தை விடுத்தவன் யாராக இருக்கும்? யார் இந்த வானத்தை விட்டவன்? ஆண்டவா, ஆண்டவா, துளைத்து மாற கிடக்கிறதே, நான் என்ன செய்வேன்? ஆண்டவா, சங்கர சங்கர சூலாயுதமோ அகசந்தே வேலாயுதமோ ஐயோ ஐயோ ஐயோ! வானத்தை ஏவியவன் யார்? என்ன இது? சங்கரன், வரம் கொடுத்த வல்லல் ஈசன், கைலை வாசன், கங்காதரன், தில்லை நடராஜன். அந்தவர் கரத்திலே இருக்கிறதே சூலாயுதம். அந்த சூலாயுதமாக இருக்குமா? இல்லை,
எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு பகையும் கிடையாது. வரம் கொடுத்த வல்லலாயிற்று. இதுக்காக ஒரு நீதிமான கூட தேவை வேண்டும். ஒருவேளை அவருடைய மகன் சண்முகன் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே தீர்ப்புரைகளாக பறந்து சரவண பொய்கையிலே 6 இலையிலே 6 குழந்தைகளாக தளர்ந்து 6 குழந்தையும் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து 6 குழந்தையும் ஒன்றாக சேர்த்து ஆறுமுகன், முருகன், கந்தன், கடம்பன், வேலவன், தண்டபாணி என்று பல நாமதேயத்தை சூட்டி 6 மனைவிக்கு வீடு இருக்கின்றாரே. தாய் சக்தியானவர் கொடுக்கப்பட்ட வேலாயுதம். அந்த வேலாயுதத்தை அக்கரவத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே கொடுத்தார்கள் சக்தியாகப்பட்டவர். ஒரு வேளை கருத்தில் இருக்கிற சக்தி வேல் அந்த வேலாக இருக்குமா? இல்லையே. அவருக்கு நிலத்தில் எந்த பகை என்பதே கிடையாது. எதற்காக மீது அவர் அந்த வேலாவை செய்ய வேண்டும்? ஒருவேளை 7 கடல் தாண்டி திருப்பார்கடலிலே ஆதிசேஷன் என்றால் பாம்பு. பாம்பின் மீது படுத்து உறங்குகிறார் ஸ்ரீமன் நாராயண். தசமென்றால் 10 அவதாரத்தை முடித்தவர். அன்னவர் கருத்திலே இருக்கிறதே சக்கராயுதம். அந்த சக்கராயுதமாக இருக்குமா? பார்க்கடவாசன் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் அவருக்கு நிலத்து எந்த பகை என்பதே கிடையாது. அவர் எதற்காக என் மீது சக்கராயத்தை ஏவ வேண்டும்? ஒருவேளை என்னை ஈன்றெடுத்த தந்தை தேவருக்கெல்லாம் தலைவர் தேவ இந்திரன். தேவ இந்திரனுடைய கரத்திலே இருக்கிறதே வஜ்ராயுதம். தசீது முனிவருடைய நடு முது எலும்பாகப்பட்டது. கையிலே வஜ்ராயுதமாக கொண்டு அரம்பை, மேனகா, ஊர்வசி, திலோத்தமை இவர்கள் நாட்டியமாட இந்திராணி சமேதனாக பொன்னுலக தேவலோகத்தை ஆட்சி புரிகிறாரே. என் தந்தை தேவ இந்திரன் அன்னவர் கரத்தில் இருக்கக்கூடிய வஜ்ராயுதமாக இருக்குமா? இன்றெடுத்த தந்தை எதற்காக என் மீது வானத்தை ஏவ வேண்டும்? எதற்காக வஜ்ராயுதத்தின் மீது ஏவ வேண்டும்? எனக்கு அவருக்கு பகை என்பதே கிடையாது. ஏன் அவர் ஏவ வேண்டும்? இல்லை. அப்படி என்றால் இந்த பானம் யாருடைய பானம் என்றே தெரியவில்லையே. ஆண்டவா, நான் என்ன செய்வேன்? இதோ என்னுடைய மொட்டை வாளிவால் கட்டி இழுக்கிறேன், பார்க்கலாம். இது என்ன ஒரு சோதனையா? ஆண்டவா, என் மொட்டை வாளிவால் கட்டி நான் இழுக்கின்றேனே, என் பலம் கொண்டவாறு இழுக்கின்றேனே, இந்த வானம் வரவில்லையே. புளியம் இலை துளிவரையில் மாறுவை பிறந்து கொண்டே செல்கிறதே இந்த வானம். இந்த வானம் யாருடைய வானமாக இருக்கும்? ராமபானம். ராமா, ராமா, ராமா என்று இந்த பானத்தை பொருத்தப்பட்டுள்ளது. இந்த ராமபானம் எப்படி என்பது இருந்திருக்கும்? ஒருவேளை அந்த ராமன் மீது இருப்பானா? ராமருக்கு எனக்கு எந்த பகை என்பதே கிடையாது. அயோத்திமா நகரை தசர சக்கரவர்த்திக்கு மூத்த மகனாக பிறந்து அவருக்கு எனக்கு எந்த ஒரு பகை என்பது கிடையாது. அப்படி இருக்கும் நேரத்தில் இந்த பானத்தை ஏறியான ராமன் எங்கே?
உன் மார்பிலே துளைத்திருக்க அம்புக்கு சொந்தக்காரன் தசரத புத்திரன் நான் தான் ராமன். ராமா உனக்கும் எனக்கும் என்ன பகை? எதற்காக இந்த பானத்தை என் மீது நீ ஏவினாய்? வாணி, முன்பினின் தம்பி வந்து சரப்புக முறையோய தெற்புலத்து உயிர் செப்பினான் தெரிவினையும் அன்பினை உயிராக்கி அடக்கல் நாடுமின்றி மறைந்து நின்று எய்தது. காரணம், உன் தம்பி ஓடி எனக்கு தஞ்சம் புகுந்து விட்டான். சுவாமி, என் அண்ணன் வாணி என் மனதை அபகரித்துக் கொண்டான். அவனை மீட்டு முறையிட்டான். மாணவிய பெண் இயக்கத்தில் இருந்த நான் உன் தம்பிக்கு வாக்களித்து விட்டேன். சுக்ரீவா, உன் அண்ணன் வாணியை கொன்று உன் மனைவி சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். சத்தியத்தை காத்த உத்தமராணியே, சத்தியம் செய்தாய், சத்தியம் செய்கிறாய். அட ராமா, தடி ராமா, அட சாப்பாட்டு ராமா, கோசல ராமா, அட கோதண்ட ராமா. அடே ராமா, நான் மறைந்திருந்து அம்பி எழுதினேன். நீ ஒரு ஆண்டவனாக இருந்திருந்தால் அதே வாலி வாடா நீயா நானா என்று பார்ப்போம் என்று என்னை அழைத்திருந்தால், நேர் முகமாக நின்று நீ சமர் செய்திருந்தால் நீ ஒரு ஆண்மகன் என்று நான் ஒற்றுக்கொள்வேன். மறைமுகமாக நின்று வேடி போல் என் மீது பானத்தை ஏவியது தவறுதானே. உனக்கும் எனக்கும் எந்த விதத்தில் பகை? ஏன் என் மீது பானத்தை ஏவினார்? வாலி, உன் தம்பி நான் சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன். அது மட்டுமில்லை, நான் நேராக வந்து உங்கள் இருவருக்கும் சண்டை வேண்டாம், சமாதானத்தின் ஆடலில் நீதிகள் பல எடுத்துரைத்திருப்பேன். அந்த நேரத்தில் காலில் வந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் மன்னிக்க மனப்பான்பாக உருவாகிவிடும். அது கூடாது. செல்வாக்கு இழந்தாலும் இழக்கலாம், சொல்வாக்கு மட்டும் இழக்கக்கூடாது. சொன்ன சொல்ல காப்பாற்ற வேண்டும். நான் செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் மறைந்திருந்து உன் மீது கடை எழுதி. ஓ, எவ்வளவு பொண்டாட்டி விட்டுவான், அவனோ பொண்டாட்டி விட்டுவான். கூட்டாளி பேர் எப்படி ரெண்டு பேர். அவன் யாங்கிட்ட பொண்டாட்டி விட்டுவான்னா இவன் பொண்டாட்டி ராவணம் தீர்மான். ஒரே ஒரு வார்த்தை, வாலி என்னுடைய மனைவி ஜானகியை தென்னிலங்கையில் தெரிவிக்கின்றான். நீட்டுக்குடு வாலி என்று ஒரு வார்த்தை என் இடத்தில் நீ கூறியிருந்தால் இங்கே நின்று அதே ராவணா என்று நான் ஒரு குரல் கொடுத்திருந்தால் உன்னுடைய மனைவியை கொண்டு வந்து முன்னிற்கு செத்திருப்பார். அதை விடுத்து என்னோட தம்பியோடு சேர்ந்து 2 பேரும் கூட்டம் சேர்த்தீங்களா? வாலி, பக்தி நதியும் பலசலம் உள்ள வாலியே, உறவு அன்பிலும் பாசத்தில் மட்டுமே தொடர்க்க வேண்டும். அதை கொட்டி கவிழ்த்து விடக்கூடாது. அதாவது அரக்கன் மாயாவில் நீ மடிந்துட்டாய் என்பதை மற்றவர்கள் எடுத்து கூறி சுக்கிரவிட மன்னனாக்கி விட்டார்கள். நீ அதை புரிந்து கொள்ளாமல் உன் தம்பி எதிராக நினைத்து அவன் மனைவி உன் உடமையாக்கிக் கொள்ளாய். உன் தம்பி கொள்ள நினைத்தாய். கற்புடைய மங்கையருக்கு பங்கம் விளைவித்தாய். நீ யார்? வலியவன். உன் தம்பி எளியவன். எளியவன் துன்புறுத்தினதை கொடுத்ததற்காகத்தான் மறைந்திருந்து உன் மீது கடை எழுதியது. நல்ல பையன் தான் பரவாயில்ல, இவன் நல்ல பையனே கிடையாது. 5 வயது சிறுவனாக இருக்கும்போது ஒரு பொம்பளை கூனி மேல கல்லெடுத்து போனா அந்த பொம்பளை கூனியாவே போயிடுச்சு. அப்பதான் பண்ணாலும் பார்த்தால விஸ்வாமித்திர மகாபலிவர் உடனடி வந்தார். கானகத்திலே வேள்வி செய்யும் நேரத்திலே தடைன்னு சொல்லக்கூடிய அறைக்கு அந்த வேள்வியை சிறுநீர் விட்டு அழிக்கிறார். அந்த தாடையை சம்மானம் செய்து யாருன்னு பார்த்தா விஸ்வாமித்திர மகாபலிவர். இந்த ஆணையை சமாதானம் செய்ய வேண்டும் என்றால் அயோத்தி மாநகரை ஆளக்கூடிய தசரத சக்கரவர்த்தி மூத்தவர் ராமன் ஒருவரே என்று அயோத்தி மாநகருக்கு வந்தார். விஸ்வாமித்திர மகாபலிவர் ஓடோடி வந்து தசரதா யாகம் நடத்துகிறேன். அந்த யாகத்தை காட்டகியர் சொல்லக்கூடிய அறைக்கு பட்டவள் சிறுநீரகத்தை விடுத்து அளிக்கின்றார். ஆகவே உன்னுடைய மகள் ராமனை என்னோடு அழைத்து வைத்தால் அந்த தாடையை தியானம் முடித்துவிடும், தாடையை சம்மானம் முடியும். சுவாமி, என் மகளோ சின்னம் பெரியவள்,
அவன் எப்படி ஒரு அழைக்கை கொள்ள முடியும்? நான் பார்த்துக் கொள்கிறேன் என்னோடு அழைத்தால் வார்த்தையை கேட்டு விஸ்வாமித்திர மகாமுனியோடு நீயும் தம்பி நட்பனும் இருவருமாக செல்கிறீர்கள். செல்ல நேரத்தில் உங்களுக்கு பசி அதிகரித்து விட்டது சுவாமி. பசி அதிகரித்து விட்டது சாமி எனக்குள்ள நினைக்கிறேன். 2 மந்திரத்தை உபசரித்தார். பாபலா அதிபலா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை உபசரித்து சென்றீர்கள். அப்படி செல்லும் நேரத்திலே கானகத்தில் செல்லும் வழியிலே யானையாற்றும் குதிரையாற்றும் பால் பயிற்சி எல்லா அனைத்திலும் சிறந்தவராக கற்றுக் கொடுத்தார் விஸ்வாமித்திர மகாமுனிவர். அப்படி நல்லவனாய் பயிற்சி எடுத்து ராமா இங்கேதான் கேள்வி செய்ய போகிறேன். அதோ பார்த்தாயா அவங்க வருவார் அந்த அறைக்கு. அப்படி என்று உரைக்க கேள்வியில் அமர்ந்தார் விஸ்வாமித்திர மகாமுனிவர். அரைக்கியாக பட்டவளோ வந்து அமர்ந்து சிறுநீர்கள் வந்துவிட்டால் அரைக்கி கொள். முதலிலே ஒரு ராமா அந்த பெண்ணை நீ கொன்றால் அந்த கொன்றப்பா உன்னை சேராது, அடியே என்னை தான் சேரும். கொல்லவளை என்று உரைக்க முதல்ல அந்த தாடியை கொண்டால் அந்தரான் அங்கத்தான் பொருளடியை கொள்ளலாம். அங்க அந்த தாடியை சம்பாரம் முடித்துட்டு அங்க இருந்து மிதிலாபுரி இட்டு போறாரு. நேரத்திலே கௌதம ரிஷியுடைய மனைவி அஞ்சலிகள் கல்லாக கௌதம ரிஷி கொடுத்த சாபம். இவர் போனாரு, இவர் கால் பட்டுருவாரு. பட்டவன அகலிக ஒரு பெண்ணை உருவாடுற சாபமா சொல்லி போச்சு. 2வது கொடுத்தவன் அந்த பொம்பளை தான் கொடுக்கும். அந்த ராமனா 3வது முறையாக மிதிலாபுரிக்கு சென்று ஜனகனுடைய மகள் ஜானகி வில்லை உடைத்து வில்லை 3வது முறையாக மனமுடித்தார் ஜானகியை. அந்த ராமனா அங்கே இருந்து உன்னுடைய நாடு அயோத்திமா நகரத்தை சென்று தசரத சக்கரவர்த்தி அவர்களே பால ராமனாக அழைத்து சென்று இதோ கல்யாண ராமனாக உன் இடத்தில் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்தான விஸ்வாமித்திர மகாமுனிவர். அந்த ராமனா இல்லை சித்தலை வார்த்தையை கேட்டு மரபுரி தரித்து பொம்பளை பேச்ச கேட்டு காட்டுக்கு போனார அந்த ராமனா. அப்படி செல்லும் நேரத்திலே குகன் என்று சொல்லப்பட்ட வேடுவன் இக்கரையிலிருந்து அக்கறை கேட்கும்போது சுவாமி இந்த ஓடத்தில் உங்கள் காணப்பட வேண்டாம், இதோ என் கரத்தில் வையுங்கள் சுவாமி என்று அவன் கேட்க. எதற்காக நீ கேட்க? கல்லாக இருந்த பெண் கல்லோ பெண்ணாக மாறிவிட்டது. எனக்கு இருப்ப இந்த ஓடத்தை ஓட கொண்டுதான் உங்கள் பாதம் பட்டு இது ஏதோ மாறிவிட்டால் என்ன செய்யறது கேட்க. பாதத்தை கையிலே கை நீட்டி பாதத்தை விரித்து கோடி அமர வைத்து அக்கரைக்கு கொண்டு சென்று விட்டானே. அவனையும் எனக்கு 3 தம்பிமார்கள், உன்னையோ ஒரு தம்பி 4வது தம்பியா உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் புகார் என்று அந்த ராமராணி பர்வக சாலை அமைத்து பர்வக சாலையிலே மனைவியை விட்டு தன்னுடைய தம்பியை விட்டு பொன்மாடாக அந்த மாரிச்சலை துரத்து சென்று அங்கே அந்த மாரிச்சலை கொன்றாயே அந்த ராமரா. அதை நினைத்து ஓடி ஒரு நேரத்தில் பனகசாலைக்கு வந்து பார்த்தால் தம்பியுடைய மனைவி ஜானகி கிடையாது. ஜானகி எவனோ சிறையெடுத்து விட்டான். பனகசாலையோடு என்ன செய்வது என்று தேடி அலைந்தாயே அலைந்து கொண்டிருக்கிறாயே அந்த ராமராணி. ஜனாயு பற்றி சிறிய தன்னை ராவனுடைய கருத்தால் வெட்டுப்பட்டு துடி துடித்து இறந்தார். அவர்களுக்கு தந்தைக்கு செய்ய முடியாத ஈவச்சடங்கை அவனுக்கு செஞ்ச அந்த ராமராணி கடைசியா என் தம்பியை எடுத்து என் தம்பியோடு கூட்டி சேர்ந்து 2 பேரும் ஒன்னா, நீ ஒரு பொண்டாடி விட்டுவான் அவன் ஒரு பொண்டாடி விட்டுவான், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்னை கொல்ல போய் சொல்லாய. அவனுக்கு தேவையானாலாமா? ஆடும் மதுரையில் அரசனா இருக்கலாம்,
சொன்ன செயலை மட்டும் மனிதனாக இருக்க முடியாது. நீ யார்? எப்படிப்பட்டவன்? ஐம்புகழ் வழி எடுத்து செல்லப்படுவன், தர்மத்தையே காப்பாற்றக்கூடியவன், எங்களும் அறிவின் திறத்தால் ஒழுக்கத்தால் அல்லவோ நல்ல நெறியும் இறக்கணும். ஆதி உலக என்று அழைத்து முதலையின் பிடியிலிருந்து திருமலையால் காப்பாற்றப்பட்டு முக்தி பெற்ற யானையை விலங்கு என்பதா? இல்லை, ராவணனோடு போராடி மடிந்து முக்தி பெற்றது ஜடாயு, அதை பறவை என்பதா? நல்லது தீயது என்பது அறியாதது விலங்கேறப்படுவது. ஆனால் நீ அறியாத சன்மார்க்க நெறிகள் எதுவுமில்லை. தக்கது எது தகாதது என ஒக்க உணரும் பண்பற்றவையே விலங்கேற கூறலாம். ஆனால் நீ என் திசையிலும் சென்று அரணிய பூஜித்து 4 பூதங்களை ஏவல் கொண்டவனாய், எவரையும் வெல்லும் வரப்பெற்றவனாய், வரத்தாலும் வலிமையாலும் அமுதம் கடைந்து தேவருக்கு வழிய நீ வானரனா? அளப்பரிய சாதனை நிகழ்த்திய நீ உறங்கனா? சொல். தம்பி மனைவியை பெண்ணாடுறதுக்கு குரங்கனா 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 நாங்கள் யார்? மாணவர்கள், ஐந்தறிவு படித்தவர்கள். தங்கை தாய் மற்ற எதிர்க்கு முறை என்பது கிடையாது. நாங்கள் யாரை வேண்டுமானாலும் புரட்சி செய்யலாம். அதையெல்லாம் எடுத்து தம்பி பொண்டாட்டியே பழையாள், தம்பி பொண்டாட்டியே பை வைக்கலாம். இதை நீ சொல்லுவது உங்களுக்கு பாலி, நீ குரங்கனா? நீ குரங்கன் அல்ல, நினைத்து பார் உன் பிறவியை. அந்த மிகுந்த வைகுண்டத்தில் லட்சுமி சமேதனாக திருமால் அவதாரத்தினால் விற்றிருக்க சமயம், அந்த நேரத்திலே தேவேந்திரன், பிரம்மதேவன், நாரதன் இன்னும் தேவரெல்லாம் ஓடி வந்து எடுத்து முறையிட்டு என்னவென்று எந்திரக வந்த ராவனுடைய அட்டகாசம் தாங்க முடியவில்லை, அவன் அழிக்கணும் என்று. அப்ப நான் என்ன உரைத்தேன்? ராவணன் அழிக்கி போய் என்னால் முடியாது, அவரவர் அவதாரங்கள் இருக்க வேண்டும். அழித்த பிறவி எடுத்து அனைவரும் ஒருங்கே சேர்ந்து ராவணன் அழிக்க அந்த திட்டம் தீட்டினோம். யார் யாருக்கு என்னென்ன அவதாரம் விதித்தேன் என்று தேவனுடைய அம்சமாக வாலியும், சூரியனுடைய அம்சமாக சுக்கிரீவனும், பிரம்மாவுடைய அம்சமாக ஜாம்பவனும், குபேருடைய அம்சமாக அங்கதனும், ஈஸ்வருடைய அம்சமாக ஆஞ்சநேயரும் இன்னும் தேவனா வானராக பிறக்க வேண்டும். அப்போது நான் அயோத்தி நாட்டை ஆண்டவன் தசரத சக்கரவர்த்திக்கு மூத்த குமாரன் ராமனாக பிறக்கின்றேன். நான் ராமனாக பிறந்த பிறகு நாம் அனைவரும் ஒருங்கே சேர்ந்து ராவணனை அழிக்க அழி திட்டம் தீட்டினோம். நீ என்ன செய்தாய்? எந்த ஒரு எதிரி அழிக்க திட்டம் தீட்டினவோ நீ அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டாய். அது மட்டுமா, அவனுக்கு என்ன வாக்களித்திருக்கின்றாய்? ராவணா, உனக்கு எவன் ஒருவன் எதிரியோ அவனும் எனக்கு எதிரி, உனக்கு எவனோ ஒரு நண்பனோ அவனுக்கு நண்பன் என்று அக்னி சாட்சி வைத்து அன்பு பகிர்ந்து கொண்டது. இப்போ சொல்லு, நீதி தவறு நீயா நானா? நீதி தவறாத நான் ஒருவனே. ராமனா பிறந்த தந்தைக்கு மூத்த மகளாக பிறந்தேன் நினைக்கிறாயே. உன்னுடைய தந்தை இறந்து கிடக்கும் நேரத்தை உன்னால கொல்லி போட முடியுதா? முடிச்சுதா? ஒரு மகனை ஈன்றெடுத்தால் அந்த மகனாகப்பட்டவன் தனக்கு கடைசி முறையாக ஈவச்சடங்கு செய்வார் என்பதற்காக 4 பேர் நீ அனுமதி. ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கு 4 பேர். 4 பேராக பிறந்து கடைசி முறை தம்பி கொல்லிப்பட முடியல. ஏன்? உன் தம்பி பரதனும் சத்ருக்கனும் கேட்க நாடு பாட்டி வடி சென்றாங்க. நீயும் உன் தம்பி காண வந்துட்டீங்க. மகன் ராமன் காணகம் சென்று விட்டானே என்ற வேதனையோடு அன்று ஊனி குறுகி உன் தந்தை உயிரை விட்டானே, அவளுக்கு உன்னால கொல்லி போட முடிஞ்சுதா? யாருமே கிடையாது. அது பற்றி முடிச்ச நீ இப்படி என் மீது பானத்தை ஏறியது தவறுதானே? பாலி, உனக்கு 1000 எடுத்துரைத்தாலும் ஞானம் போதாது. ஒரு ஊனக்கண் எகத்தி ஞானக்கண் அளிக்கிறேன். 5 ஞானம் திருக்கி செய்தால் தருகிறேன். உட்பாடு ஆண்டவா, நான் காண்பது கனவா? ஆண்டவா, நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவா, நான் யார் என்பதை மறந்து வந்தவரை விடுத்து வந்தவரை பிடிக்க வாய்த்தேன் சுவாமி. ராவண சம்மாரம் முடிப்பதற்காக நாம் இப்படியெல்லாம் பிறந்தோம். அதை விடுத்து ராவண துணை கொண்டு தம்பி மனைவி மாறாமல் தம்பி மனைவி பெண்ணாட நினைத்தேன். சரியான தன்னை கொடுத்து விட்டாய் சுவாமி. சுவாமி, அடியேக்கு 2 வரங்கள் வேண்டும் சுவாமி. எப்பொழுது இந்த ராம பானத்தை இந்த வானவத்தில் ஏவினார், மீண்டும் எந்த ஒரு வானத்தின் மாணவரை மீது இந்த ராமபானத்தை ஏவக்கூடாது சுவாமி. ஏவ மாட்டேன். அது மட்டும் இல்லை சுவாமி, என்னுடைய மகன் நாட்டுக்கு வரைக்கும் அவனையே இளவரசு பற்றி சூட வேண்டும். என் தம்பிக்கு மன்னர் அபிஷேகம் செய்ய வேண்டும் சுவாமி. அது மட்டுமல்லாமல் சுவாமி,
கடைசி முறை ஒரே ஒரு வர வேண்டும் சாமி. இப்பிறவியில நான் உன் கரத்தால் மாட்டேன் அல்லவா? அடுத்த பிறவி ஒன்று ஏற்பட்டால் என்னுடைய கரத்தால் நீங்கள் மாற வேண்டும் வர வேண்டும் சாமி. வாணி, அடுத்த பிறகு அழைக்கின்றேன். கோபர யுகம் நீ வேடுவ குல தலைவன் ஜனநாயக நீ பிறப்பாய். அந்த நேரத்தில் நான் வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது மகன் கண்ணனாக பிறந்து ஆயர்பாடியிலே யசோத நந்தகோபன் இல்லத்திலே வளர்ந்து பல லீலைகளை செய்து முடித்து அம்மான் கம்சனை கொன்று பாரத போர் ஏற்படுத்தி பாண்டவர்களுக்கும் கௌரவருக்கும் பகையை உருவாக்கி பாரத போர் முடித்து அமரருக்கு அருள் கொடுத்து விட்டு குச்சேலருக்கு பொருள் கொடுத்து தர்மனுக்கு நாடு கொடுத்து விட்டு தர்ம பட்டாபிஷேகம் முடிந்து 36 ஆண்டு நான் தனித்தாட்சி புரிந்தேன். அந்த நேரத்தில் ஜாம்புடைய மகன் சாம்போதிக்கு இரும்பு வழக்கை பிறக்கும். அந்த இரும்பு வழக்கால் யாதவர்கள் அத்தனையும் அழிந்துவிடும். நான் மட்டும் தனித்து நின்று 2 நதிக்கரையிலே பொறாமரத்தின் அடியிலே யோகரத்தில் அமர்ந்திருப்பேன். நீ வேடுவராக பிறந்த நீ வேட்டையாடி கொண்டு அந்த வழியாக வருவாய். நதியிலே நீரெந்து விட்டு மேலே நிமிர்ந்து பார்த்தால் உன் கண்களுக்கு நான் பஞ்சவர்ண கிளி போல் காட்சியளிப்பேன். இப்பிறவை எப்படி உன்னால் மறைந்து கொண்டேனோ அதேபோல் அடுத்த பிறவை நீ மறைந்திருந்து என் மீது கலையின் பகையை தீர்த்துக் கொள்ளலாம். அடுத்த பிறவி வாலி பிறந்தான் இறந்தான் என்று நாடு மட்டும் இந்த வாலிக்கு எனக்கு என்ன எப்ப சாலோக சாரூப சாதீப சாய்ச்சேன்னு சொல்லக்கூடிய 4ஆம் பதவி எனக்கு அளிக்கிறீர்களோ அதே மாதிரி ஊரிலே பேரும் புகழோடு வாழ்ந்து இன்று நேரத்திலே சாலோக சாரூப சாய்ச்சி 4ஆம் பதவி அளிக்கிறார் ஐயா தகராஜையா. அவருக்கும் வாணி, உனக்கும் அளிக்கிற மோட்சம், தங்கராஜ் அளிக்கிற மோட்சம், இருவருக்கும் அளிக்கிற மோட்சம். பச்சை மாமலை போல் மேனி கமலவாய் கமலச்செங்க அச்சுதாமரரே ஆயதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெரினு வேண்டேன் அரங்கமா நகருளானே. கோவிந்தா கோவிந்தா Thank you.
நீங்கள் சமரிக்கு செல்லும் போதே பலமுறை எடுத்துரைத்து என் பேச்சை நீங்கள் கேட்கவில்லை சுவாமி. என் பேச்சை கேட்காமல் சென்றதால் அந்த ராமன் கருத்தால் நீங்கள் மாண்டு மடிந்து விட்டீர்களே சுவாமி. இனிமேல் உன் திருமுகத்தை நான் பார்க்கவே முடியாதா சுவாமி? சுவாமி, இன்னொரு கைகளிலே அது யார் நானா? என்னை மறந்தாயா ஏன் என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே சுவாமி, அன்று சொன்னது நீதானா? சொல் சொல் என் உயிரே. அதும் நீதானா சொல்லி சொல்லி என் உயிரே ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே சொன்னதும் நீதானா சொல்லி சொல்லி என் உயிரே அன்று சொன்னதும் நீதானா சொல்லி சொல்லி என் உயிரே என்னை மறந்தாயோ ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே பலமுறை எடுத்துரைத்து என் பேச்சை கேட்காமல் சென்றீர்கள். மாண்டு மடிந்து விட்டீர்கள். என்னை விட்டு நீங்கள் பிரிந்து விட்டீர்கள். நீங்கள் மாண்டு மடிந்த பிறகு இனிமேல் இந்த பாவிக்கு பொட்டதற்கு பூவதற்கு பூசு மஞ்சள் எனக்கு எதற்கு அத்தா? பொட்டிழந்து பூவிழந்து பூசு மஞ்சளிழந்து விதவியாக நான் வாழ வேண்டுமா? இனிமேல் உன் திருமணத்தை நான் பார்க்கவே முடியாதா? பலமுறை எனக்கு என் பேச்சை கேட்காமல் சென்றுகிறேன் சுவாமி. சுவாமி, பாட்டு பாடவா எடுத்தேன் ஏலேலோ பாதியிலே
பாடலையே ஏலேலோ இனிமேல் இந்த பாவிக்கு பொட்டதற்கு பூவதற்கு பூஜை மஞ்சள் எனக்கு எதற்கு அக்கா பொட்டதற்கு பூவதற்கு பூஜை மஞ்சள் தான் எதற்கு பட்டிவிட்ட மனமானே நான் பாவி ஒரு பொட்டதற்கு பூவதற்கு பூசு மஞ்சள் காஞ்சதற்கு பட்டு விட்ட மரமானே அது ஒரு சுகம் தானே நான் அது ஒரு சுகம் தானே பொட்டதற்கு பூவதற்கு பூசு மஞ்சள் காஞ்சதற்கு பட்டு விட்ட மரமானே அது ஒரு சுகம் தானே நானும் அது ஒரு சுகம் தானே அரசாணி வளவத்து அந்தினர் மந்திர போது கொட்டியினால் குறையாமல்
என்னுடைய கழுத்திலே கட்டி இந்த மாங்கள் என்று அறுபட வேண்டுமா? நீங்கள் மாண்டு மடிந்த பிறகு இந்த மாங்கள் என்று அறுபட வேண்டுமா? சாமி, குங்குமத்தை கலைக்கவா, கூந்தலை விதிக்கவா, மஞ்சளை நான் மறுக்கவா, மாங்கல்யம் மறுக்கவா? ஆண்டாண்டு தோறும் அழிந்து புரண்டாலும் ஆண்டவர் வரப்போது கிடையாது. உன் கனவு விதி முடிந்து விட்டது. அவன் எடுத்த பிரிவின் பயணம் முடிந்து விட்டது. வருத்த வேண்டாம். இந்த நாட்டை சுற்றியுடன் முடிச்சு விட்டுவிட்டு அங்கதனுக்கு இலவசப்பட்டு அளிக்கும் ஆவணி கழிக்கும். இலவசப்பட்டு அளிக்கிறீர்களா? அது ஒன்றே போதும் சாமி. உரிமையாளர் மரியாதைக்கு மரியாதைக்குரிய திருவாளர் குருசாமி ஐயாவின் தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் சந்தை ஆரம்ப ஆசிரியர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இன்னும் வெண்பாக்கு செய்யார் வெண்பாக்கு மற்றும் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் ரவி ஐயா என்று தெரிவித்துக் கொள்வோம். எப்படி நாடாளுமன்றத்தின் தலைவர் செய்யார் அடுத்து அணுக்காவூர் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் ராஜவேல் ஐயா என்று தெரிவித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் எங்கள் கம்பெனி நிர்வாகி மந்தவாசி வட்டம் மந்தவாசி அடுத்து பையூர் கிராமத்தைச் சேர்ந்த ஆண்கள் ஐயா என்று தெரிவித்துக் கொண்டு இவர்கள் குழுவினரால் இந்த மேடையில் நடத்திய நாடகம் உறவுகள் பிரிவதில்லை, உறவுகள் பிரிவதில்லை, அதோடு இணைந்த பாலின் மோட்சம், அதோடு இணைந்த பாலின் மோட்சம் நாடகம் இந்த காட்சியில் நிறைவேறுகிறது. இதில் யாரும் பிழை இருந்தாலும் எங்களை வாழ்த்து வடிவமாறு வேண்டி கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.